கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 15:28, ரோமன்ஸ் 15:28. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். மறுபடியும் என்ன சொல்றாரு? நான் இந்த காரியத்தை எருசலேம்ல போய் நான் பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை, அதாவது காணிக்கையே இல்ல தர்ம பணத்தை கொண்டு போய் அங்க உள்ள பஞ்சத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, எருசலேம்ல உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து விட்டு நான் என்ன பண்ண போறேன், அங்க இருந்து ஸ்பானியாவுக்கு போக போறேன். வழியில உங்ககிட்ட வர்றேன், வந்து உங்களோட ஐக்கியத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் போக போறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி, இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி. ரொம்ப அழகா பாருங்க, பவுல் நான் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக நான் எதை தொடங்கணும், அந்த காரியத்தை நான் முழுமையா முடிக்கணும். ஏன்னா இங்க சொல்லக்கூடிய கிரேக்க மொழியில சொல்லக்கூடிய பதம் நான் முழுமையாக முடித்த பின்பு என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நான் அடுத்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நான் எதை தொடங்கணும் அதை முழுமையாக முடித்து விட்டு தான் அடுத்த வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இதை நீங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். நான் செஞ்சதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி, அதே மாதிரி தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:7 நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு, இந்த பலன், அதாவது இங்க சொல்லும் போது நான் கொடுக்கும்போது, ஏன்னா அந்த காலத்துல ஏதாவதுன்னா ஒரு சீல் போட்டுதான் கொடுக்கணும், அதைத்தான் சொல்றாரு. இந்த பலனை நான் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பண்பு கிரேக்க மொழியில என்ன, சீல் பண்ணி கொடுக்கிறது. அதாவது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பணத்துல எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா சபைகள் என்னை நம்பி காசு கொடுத்திருக்கு, அதை பாதுகாப்பாக சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்க நான் உங்களுக்கு சொல்ற கர்த்தத்துவம் மாத்திரம் கரெக்டா பண்றது மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்திலையும் நான் நல்ல ஒரு உக்கிரானக்காரனா இருக்க வேணும். ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடியவன் என்னன்னா, பணத்தை சரியான முறையில நேர்மையாக கையாண்டா தான் அவனுடைய பிரசங்கமும் நேர்மையாக இருக்கும். ஏன்னா அங்க என்ன, பவுல் என்ன, எல்லாருக்கும் முன்பாக நேர்மையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக ஒரு நல்ல ஒரு உக்கிரானக்காரனாய், லூக்கா 16வது அதிகாரம் 10-12 கர்த்தர் சொல்லுவது என்ன, எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பலனை அவங்க கையில ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் நான் ஸ்பானியாவுக்கு போவேன். மறுபடியும் அதை சொல்றாரு. என்ன, நீங்க அப்போஸ்தலனுடைய 28வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். பவுல் அங்க என்ன வர்றாரு, ரோமுக்கு வர்றாரு. அங்க கைது பண்ணப்பட்டு அங்க 2 வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறாரு. வழியில அவர் என்ன மால்டால சிப்ரக்காய் அங்க இருக்கிறாரு. கடைசியில பார்த்தா அவர் என்ன, ஸ்பானியாவுக்கு போன மாதிரியே இல்ல. ஆனா அவருடைய திட்டம் என்ன, ஸ்பானியா போறதுக்காக உங்ககிட்ட இருந்து நம்ம போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? 2 காரியம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். முதலாவது, என்ன தொடங்குனீங்களோ அதை முடிங்க. ஒரு நேர்மை என்பது தொடக்கத்தில் இல்ல, முடிவுல இருக்கு. நீங்க என்ன தொடங்குறீங்களோ, என்ன வேலை செய்யணும்னு தொடங்குறீங்களோ அந்த வேலையை முடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த ஒழுக்கத்தை நம்ம பவுல்கிட்ட பாக்குறோம். பவுல் ஒரு வேலையை தொடங்குறாரு, அந்த வேலையை முடித்து விட்டு தான் அடுத்த வேலைக்கு போறாரு. இன்றைக்கு நிறைய பேர் அநேக காரியங்களை தொடங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஆனா அதை முடிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? இல்ல. ஏதாவது ஒரு போராட்டம், இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம், இல்ல வேற ஏதாவது அதை காட்டிலும் வந்துருச்சுன்னா அதுக்கு போயிடுறாங்க. நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், சோடா கிறிஸ்டியன். ஏன்னா அவங்க திறந்த உடனே அப்படியே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வந்துடும், அதுல ஒரு முழுமை இருக்காது. அதே சமயத்துல இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்று சொன்னா அவன்கிட்ட பொருளாதாரத்துல, பணத்துல ரொம்ப அழகாக இருக்க, நேர்மையாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க ஒரு நேர்மையாக செய்யறவங்க தான்
தங்களுடைய பிரசங்கத்திலையும் உண்மையா இருக்க வேண்டும். அதே சமயத்துல எந்த தலைவன் பணத்தை பொறுப்பில்லாம செலவு பண்றானோ அவன் தன்னுடைய பிரசங்கத்துக்கு நேர்மை இல்லாதவனாக போயிருவான். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நீங்க உங்களோட என்ன காரியத்தை தொடங்குனீங்களோ, அது என்ன வேலையா இருந்தது, ஊழிய பாதையா இருக்கட்டும், இல்ல உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியமா இருக்கட்டும், எதை தொடங்குனீங்களோ அதை முடித்து விட்டு அடுத்த வேலையை தொடங்குறீங்களா, இல்ல எல்லாத்தையும் தொடங்கி வச்சு எதையும் முடிக்காதவங்களா இருக்கிறீங்களா? நேர்மை என்பது முடிக்கிறதுல இருக்கு, தொடங்குறதுல இல்ல. வல்லபிதாவே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் எதை தொடங்கினார்களோ அதை முடித்துவிட்டு தங்களுடைய நேர்மை முடிப்பதில் இருக்கிறது, தொடங்குவதில் இல்லை என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ இவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.